ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெணுகா மாலதி சமையல். இன்னைக்கு ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்கம்மா ஒரு சின்ன கப்பு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு கிலோ அரிசியில் செய்கிறோம்மா. வாங்கம்மா பட்டை லவங்கம் நட்சத்திரம் எல்லாம் போட்டு செய்யலாமா. போடுறேன், ஏலை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாமா. வாங்கம்மா எல்லாம் பொரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 250 கிராம் வெங்காயமாக நைஸாக இருந்து வச்சுக்கிறேன். ஒரு 8 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதுதான் காரம். பாருமா தக்காளி வெங்காயம் இப்படி தான் வதங்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கக்கூடாது, கலர் மாறிடும். இப்போ தக்காளி போடலாம். 2 தக்காளி தான். ஆமாம், புதினா போட்டுக்கலாம். ஒரு பிடி புதினா போட்டுக்கலாம். இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய ஸ்பூனு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பாருங்கம்மா தக்காளிலாம் கொத்து கொத்து அப்படியே இருக்குது. ரொம்ப கலரே மாறல. ஏன்னா சும்மா கிண்டக்கூடாது. கடைசியில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அடிப்பிடிக்கலை பாருங்கள். இப்போ காய் போட்டுக்கலாம். மொத்தம் 1/4 கிலோமா பீன்ஸு கேரட்டு. ஒரு கப்பு கேரட்டு, ஒரு கப்பு பீன்ஸு. தகுந்த உப்பு போட்டுக்கலாமா. கொஞ்சம் நேரம் வதங்க. வாங்கம்மா இந்த வருமா இந்த ஒரு டம்ளர் பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுக்கிறோமா தனியாக குக்கரில். இப்போ அதில் போட்டுடலாம். பச்சை பட்டாணி தண்ணி ஊற்றுறோமா. 10 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் ஒரு கிலோ அரிசிக்கு. திக்கு தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். கடையில் விற்கிறதுல நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ண தேங்காய் பால். ஆமாம், கடையில் வாங்கலாமா. வீட்டு தேங்காய் தான். உடச்சி தேங்காய் பால் எடுத்தோம். ஒரு தேங்காய் முழுசாக விட்டாச்சு. திக்கு பால். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பேஞ்சு வச்சுக்கிறோமா. லெமனு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குமா. கொஞ்சம் நேரம் காய் வேகட்டும். அப்புறம் அரிசி போடலாம். பாருமா லெமன் ஊற்றினா தேங்காய் பால் முறிஞ்சிடும்னு நினச்சிப்பீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் முறிஞ்சி போகாது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஊறி வச்சு. பாஸ்மதி ரைஸ் போடுறோம் நாங்கள். ஆமாம், பாஸ்மதி ரைஸ் தான்மா. தேங்காய் பால் சாதம் பாஸ்மதி ரைஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
மூடி இல்லாமல் தட்டு போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். வாங்க, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாமா? காஞ்சி திராட்சை போட்டுக்கலாமா? பாருங்கள், என்ன வெள்ளையாக இருக்குது பாருங்கம்மா. தக்காளியை வந்து நெசுக்கக்கூடாது, வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது, முக்கால் பாகம் வதங்கினா போதும். முந்திரி திராட்சை வறுத்து வச்சுக்கிறோமா, நெய் போட்டு ஊற்றிடலாம். போட்டு டம் போட்டுடலாம். வாங்கம்மா, ரெடி ஆயிடுச்சு. வாவ், செம சூப்பராக இருக்குது. சாப்பாடெல்லாம் பாருமா நல்லா மேலே இருந்து வந்துக்குது. எப்படி வந்து குச்சி வச்சா இப்போ வேறு வரையாது பாருமா சாப்பாடு. நல்லா சாப்பாடு பஞ்சு போல் இருக்குது. எத்தனை சாஃப்டாக இருக்குது பாருங்க. அப்படியே ரஃப்பாக இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டாலும் அப்படியே சாஃப்டாக இருக்குமா, இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எதுவுமே நாங்கள் போடல. காரம் ஐட்டமே ஆக்சுவலாக இந்த மாதிரி பசங்களுக்கு இதுமாதிரி கொடுத்தீங்கன்னாவே நல்லாயிருக்கும், சூப்பராக சாப்பிடுவாங்க. காரம் பிரிஞ்சிலாம் நம்ம காரம் போட்டு செய்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் சொட்டு கூட வைக்க மாட்டாங்க, மிச்சமே வைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தேங்காய் பால் போட்டு பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூட சைட் டிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கும் ரைத்தாவும் வச்சுருக்கோம். செம்மையாக வந்திருக்கு இந்த வாட்டி. நல்லா முந்திரி திராட்சைலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அத்தை, டிஃப்ரெண்ட்டாக. அவங்க எப்படி இது சாப்பாடு நல்லா இது வெள்ளையாக இருக்குது பாருங்கம்மா. சாதம் எப்படி இது நல்லா இருக்குது, மெத்துன்னு இது பாருங்கள் சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.